ஐயையோ! அங்கிள் என்ன சொல்கிறீங்க? பூச்சியா? வீடு ஃபுல்லாக பூச்சியா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு அங்கிள் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாச்சுங்க. அங்கே போனால், அங்கிள் என்ன அங்கிள் ரொம்ப பயப்படுறீங்க போலயே, பூச்சின்னா எனக்கு ரொம்ப பயமா அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னார். சரி ஓகே அங்கிள், கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்பன் எடுத்தாச்சுங்க. பூச்சிக்கொல்லி மருந்து எல்லா பூச்சி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இந்த வறண்ட அந்த சோஃபா மேலே ஒரு பூச்சி, இந்த கீழே ஓடுது பிடி அந்த பூச்சிக்குள்ளாச்சு. அங்கிள் தள்ளுங்க அங்கிள், உங்கள் காலில் பட்டுற போகுது அப்படின்னு சொல்லி பூச்சி இதோ இங்கே ஒன்று தப்பிக்க பார்க்குறான் பாரு, அவனையும் பிடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி எல்லா பூச்சியும் கொண்டாச்சுங்க. நம்ம வீடு வாடகைக்கு கொடுத்தோம்னா நம்ம தானேங்க பூச்சியெல்லாம் கொல்லணும், என்ன பண்ணுறது? பூச்சியை கொல்லலைன்னா அங்கிள் நம்மளை பார்த்து கேவலமாக நினைப்பாரு. அதனால் சரி நல்லா தேடி பார்த்தாச்சு, இனி எங்கே பூச்சியே காணோம். சரி ஓகே அங்கிள், இனிமேலாவது கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உனக்கு இதை பார்த்தா கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்டார். கேவலப்படுறதுக்கு பூச்சிக்கிட்ட என்ன அங்கிள் இருக்குது, பூச்சி வர்றதுக்கெலாம் கேவலப்படணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு.